ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாமா? அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செலவு இல்லாமல் பண்ணலாம். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பாஸ்தா எடுத்துக்கோங்க. நான் எப்போதும் பாஸ்தாவை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா பாஸ்தாவை காய வைக்கிறது வந்து வெளியிடங்களில் தான் காய வைப்பாங்க. ஸோ தூசி வந்து இருக்கலாம். ஸோ அதனால் ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. கூட கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பாலில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு பன்னீர் செஞ்சு அதுலேருந்து க்ரீம் செய்ய போகிறோம். ஏன்னா வெளியில் பன்னீர் வாங்குனீங்க, க்ரீம் வாங்குனீங்க அப்படின்னா விலை ரேட்டு. ஸோ அதனால் வீட்டிலையே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்ம சூப்பரான ஒரு பன்னீர் வந்து செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொதிச்சக்கப்புறமா வந்து அதாவது பால் கொதிச்சதுக்கப்புறமா 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. அது வந்து ஒரு 2 நிமிஷம் அதே ஹீட்டில் கொதிக்கும்போது திரளாக வந்து பால் திரிஞ்சு வந்துடும். சைடில் வந்துட்டு நான் வேக வச்ச பாஸ்தாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் திரிய வச்ச பாலை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அதை டைரெக்டாக அடுத்த மெத்தட்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பன்னீர் வாங்க முடியாதவங்க இல்லை பன்னீர் வாங்கினா ரேட் ஆகும். ஏன்னா இப்போல்லாம் 100 கிராம் பன்னீரே 110 ரூபா கிட்ட விற்கிதா. ஸோ அதில் வந்து வாங்க வேணாம், கம்மி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஒரு 1/2 லிட்டர் பால்லையே வந்து செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து அந்த ஒயிட் கிளாத்தில் நல்லா வந்து மடித்து விட்டுட்டு வெயிட்டான பொருளை ஏதாவது மேலே தூக்கி வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சைடில் வந்து காய்கறிகள் வந்து நான் கேப்சிகம், ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறமா 2 பல் பூண்டை வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீர் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துப்போம். ஸோ நம்ம இப்போ க்ரீம் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் தான் வந்து பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தரப்போகிறது. இது கூடவே வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். அப்புறம் 3 பல் பூண்டு, 2 வந்து காஞ்ச மிளகா, உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இருந்தாலும் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் பால், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரீம் கிடைக்கும். இதை நீங்கள் மயோனாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெயை வந்து ஊற்றிட்டு அந்த 2 பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவு வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் பாலை ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம தேவையான கன்சிஸ்டன்சிக்கு பாலை மட்டும் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எப்படியுமே எனக்கு வந்து 3/4 லிட்டர் பால் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா காய்கறிகளை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். காய்கறி நல்லா வதங்கணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா க்ரீமு, அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் அதாவது மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றாமல் மிக்சிலையும் திரும்ப கொஞ்சம் பாலை விட்டு அதை கலக்கி பாஸ்தாவில் ஊற்றிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் கிண்டி மட்டும் விட்டுட்டு சிம்மிலையே வந்து இருக்கட்டும். லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓரிகானோ வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து க்ரீம்லேயே அரைச்சதுனால நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான விலை கம்மியான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.